ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட் கவர் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெட் கவர் எல்லாத்துக்கும் தைக்க தெரியுங்க, ஒரு சில பேர்த்துக்கு தைக்க தெரியாது. ஆனால் சிங்கிள் பெட்டாக இருந்தால் ஈஸியாக தைச்சிடலாம், ரெண்டு பக்கம் சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். ஆனால் டபுள் சைடு பெட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து ஜாயின் கொடுத்து தாங்க தைக்க வேண்டி வரும். அது தாங்க நான் எப்படி தைச்சிருக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைடில் ஜாயிண்ட் வந்து பத்தாது பெட்டுக்கு, அதனால் சைடுக்கு ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது ஜாயிண்ட் கொடுத்துருக்கிற இடம் நீளமாக 2 துண்டு அளவுக்கு நான் கட் பண்ணி ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களாவே தெரியும் பாருங்கள், அந்த பார்டர் ஷேப்பில் நீட்டமாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் பெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் சேலை தைக்கிறதுக்கு. ஆனால் டபுள் பெட்டுக்கு இந்த மாதிரி சேலை பத்தாது, சைடுக்கு மட்டும் பத்தாதனால நான் அந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்துருக்கேங்க. பார்த்தீங்களாவே தெரியும். பழைய சேலை இருந்ததுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பெட் கவர் தைச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள். இதுக்கு என்ன இன்னொன்றுன்னா, ரேஷனில் கொடுக்குற வேட்டி சேலை இருக்குது பார்த்திங்களா, அந்த வேட்டி சேலையை வந்து உள்ள லைனிங் கொடுத்து நீங்கள் தைச்சிங்கன்னா நல்லா இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம தைக்கிறது வந்து கொஞ்ச நாள்லேயே இத்து போகாமல் ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும். வாங்க இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நான் சைடு காட்டினேன் பார்த்திங்களா, அந்த சைடு பிட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரேஷன் சேலை வந்து நான் எடுத்திருக்கேன். உள்ளுக்குள்ளே நான் லைனிங் கொடுத்து இந்த மாதிரி, அந்த சேலை வந்து கொஞ்சம் சிந்தட்டிக் சேலை மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக தையல் போட்டு வச்சுருக்கேன். பாக்ஸ் ஷேப்பில் தையல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் இந்த கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சேலை. வலுன்ட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டிச் போடும்போது ஒழுங்காக பர்ஃபெக்டாக வராது. அதனால் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பாக்ஸ் ஷேப்பில் நான் பாருங்கள் லைன் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களாவே தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக நீளமாகவும் சதுரமாகவும் போட்டு வச்சுட்டேன். இது வந்து சிங்கிள் பெட்டுக்கு தைக்கிற மாதிரி ஃபுல்லாக நீளமாக ஃபஸ்ட்டு சேரீயை வந்து கட்டில் பெட்டு அளவுக்கு நீங்கள் அளந்து எடுத்துருங்க. அளந்து எடுத்துட்டு அதை அப்படியே சேரீயை வந்து நீங்கள் மடிச்சுட்டு அப்படியே நீங்கள் சைடில் 2 பக்கம் மூட்டிட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து டபுள் பெட்டுன்றதுனால நான் சேரீயை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து ஒரு சேரீ, இன்னொரு பக்கம் ஒரு சேரீ. ஒரே சேரீயில் நான் தைக்கலை, 2 பக்கம் 2 கலர் இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு பக்கம் ஒரு கலர் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் தைச்சிட்டு மீதி இருந்தது, அந்த சேரீயை நான் இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இது பழைய சேரீயில் லைட்டாக ஓட்டை விழுந்தது ஒரு சைடு, அதனால் அதை எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு அந்த பக்கம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 2 விதமாக இருக்கும். டபுள் சைடு 2 கலரில் இருக்கும் சேரீ. ஆனால் பார்க்குறதுக்கு டக்குன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் ரேஷன் சேலை தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிற துணி. இதையும் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். நார்மலாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தெரியும். இப்போ இதை வந்து பாருங்கள், இது வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி சைடில் வந்து 2 சைடில் எந்த பக்கமாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இதை சைடு வந்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு இது 2 பிட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிட்டை வந்து நான் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் வச்சு தைச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி வச்சு தைக்கணும். மேலே இந்த இடத்துல மேலே பார்த்திங்களா, இந்த இடம் சைடு கரெக்டாக இது வச்சு தைச்சிட்டு மேலே அதே மாதிரி இந்த மேலே ஃபினிஷிங்கை மூட்டிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். மேலே இந்த சைடு கேப் இல்லை, அந்த சைடும் ஃபினிஷிங்கில் மூட்டிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2ஐயும் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக நம்மளுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இந்த 2 கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த துணி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள். கரெக்டாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் இதில் வச்சு தைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 துணி இது வந்து ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா, இதை ஃபஸ்ட்டு சரிசமமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் தையல் போட்டு வச்சுருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு நகராமல், துணி நகராமல், அந்த லைனிங் துணியும் இது நகராமல் இருக்கிறதுனால நான் தையல் போட்டு வச்சுருக்கேன். சேலையும் இந்த ரேஷன் வேட்டியும் சேலையும் நகராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடும் ஒரே மாதிரி அளவில் வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். இந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தையலுக்கு மேலே நீங்கள் போட்டு வரலாம். ஏன்னா நம்ம வந்து பிசுறு இல்லாமல் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தையல் போட்டுருங்க. ஒரு தையல் போடாதீங்க. சீக்கிரம் நம்ம வாஷ் பண்ணி நம்ம போட இப்போ துணி வந்து நம்ம பெட்டு கவர் போடும்போது சீக்கிரமாக பிரிய ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே ஒரு 2 தையல், ஒரு தையல் போடாமல் 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு
ஒரு தையல் நான் போட்டுட்ருக்கேன், காட்டுறேன். ஃபுல்லாக இதே மாதிரி தையல் போட்டுருங்க. கரெக்டாக வச்சு போடுங்க, துணி வச்சு. இல்லைன்னா துணி நம்மளுக்கு வந்து லூஸ் விட்டுச்சுன்னா இந்த சைடு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற துணியை வந்து நம்மளுக்கு பிடிச்சி தைச்சிரும். அப்புறம் நம்ம பிரிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கும். அதனால் கரெக்டாக ஃபினிஷிங்காக தைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா இன்னொரு தையல் போடணும். நான் இன்னொரு தையல் போடுறதுக்கு முன்னாடி இது எப்படி பிசிறு இல்லாமல் தைக்கிறதுனா பாருங்கள், இந்த மாதிரி இழுப்படும் போது லைட்டாக நம்ம தையல் போட்டிருக்கிறது இழுப்பட்டு சீக்கிரமாக அந்த இடத்துல நஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து மடித்து தைக்கணும். அதாவது இந்த லுங்கியெல்லாம் நம்ம மடித்து தைச்சிட்டு மூட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த மாதிரி மூட்டணும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சைடு வந்து தைச்சிட்டோம். தைச்ச பிறகு இதை வந்து சைடில் இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் மூட்டிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும், நம்மளுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு அப்போ தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த பிசிறு இல்லாமல் நம்மளுக்கு வரும். அதே சமயம் சீக்கிரமாகவும் தையலும் பிரியாதுங்க. இப்போ நம்ம இதை தைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நான் 2 தையல் அதில் போட்டுட்டேன். இப்போ வந்து இதை பாருங்கள், சைடில் வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோம். நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தைச்சதுலேருந்து மடித்து விட்டு இதை அப்படியே தைக்கணும். லுங்கி மூட்டுற மாதிரி தாங்க. லுங்கி மூட்டினவங்களுக்கு தெரியும். அது ஏன்னா நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக மூட்டியிருப்போம். அதனால் உங்களுக்கு தெரியும். நான் அப்போ அதனால் சொல்கிறேன். தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை தைச்சிட்டிங்கன்னா பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி 2 தையல் போட்டுருங்க. இது தைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு இப்படி கொஞ்சம் லைட்டாக சுருக்க மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் பெட் கவர் போட சரியாக போயிடும். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம துணி வந்து சேலையோடு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போ நான் பாருங்கள், பெட் கவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பெட் கவரில் இதை வந்து நம்ம தைச்ச துணியை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இது பார்த்திங்களா, இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பிசிறு இல்லாத இருக்கிற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. சேலை வந்து ஓரம் அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை கரெக்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இது கூட வச்சு நீங்கள் தைக்கணும். தைச்சிட்டு நான் தைச்சி காட்டினேன் பார்த்திங்களா, அதே மாதிரி பிசிறு இல்லாமல் நம்ம மறுபடியும் கையிலே மூட்டுற மாதிரி மூட்டி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக எனக்கு வந்து சைட்லேயும் நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். பாருங்கள், பிட்டு வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடம் தான் ஜாயிண்ட்டு கொடுத்துருக்க இடம். எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளுக்குள்ளே சாரீ நம்மளுக்கு வெளியே வந்து நான் திருப்பிட்டேன். பாருங்கள், திருப்பின சாரீ பாருங்கள், ஒரு பக்கம் பத்தலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பக்கம் பத்தாத சாரீ. இது கலர் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு தெரியாது, இருந்தாலும் கலர் காட்டுறேன். இப்போ இது திருப்பி போட்டு காட்டுறேன். பாருங்கள், இதுதாங்க ஒரு புடவையில் பாதி கொஞ்சம் ஓட்டை இருந்ததுனால அதை கட் பண்ணி எடுத்துட்டேன், நடுவில் இருந்ததுனால. அதனால தான் ஒரு பக்கம் வந்து வேறு சாரீ கொடுத்துட்டேன். பாருங்கள், அவ்வளோதான். இந்த பாருங்கள், ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பர்ஃபெக்டாக ஜாயிண்ட்டு கொடுத்தது உங்களுக்கு அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இந்த வந்து ஜாயிண்ட்டு கொடுத்த துணியில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பிட்டு கிடச்சிச்சு, கட் பண்ணது எக்ஸ்ட்ரா. அதனால் இதை வந்து இப்போ நாடா தைக்க போகிறோம். நாடா தைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது லைனிங் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா துணி வந்து நம்மளுக்கு நல்லா நாடா வந்து கொஞ்சம் நல்லா மொத்தமாக கிடைக்கும். அதனால் அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பெட் கவர் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குது. எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம பெட் கவர் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. போட்டிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் துணி, நல்லா மெதுன்னு. இப்போ இதில் நாடா தைக்கிறதுக்கு அளவு பார்த்துக்கோங்க. அதாவது மார்க் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் நாடா வந்து அகலமாக, உங்களுக்கு ரொம்ப அகலமாக வேணும்னா அகலமாக வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் வைக்க போகிறேன். ஒரு 10 நாடா பக்கம் வைக்கணும். அதாவது ஒரு பக்கம் 5 நாடானா இன்னொரு பக்கம் 5 நாடா வரணும். அதனால் மொத்தமாக ஒரு 10 நாடா வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா டபுள் சைடு 2 நாடா வேணும். இது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு 1, இந்த சைடு மொத்தம் 5 நாடா. 5 நாடான்றது 5 பக்கம் வச்சு நீங்கள் பின் பக்கமாக வைக்கும்போது 10 நாடா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணியை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாடா வந்து நம்ம கட் பண்ண போகிறோம்.
பாருங்கள், நாடா வந்து நம்ம விரலில் அளந்து எடுத்துக்கிறேன். அதாவது இன்ச்சி டேப் வச்சு தான் அளக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பிகினர்ஸாக இருந்தால் இன்ச்சி டேப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே இன்ச்சி டேப்பு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் விரல், அதாவது நம்ம விரலில் 1 கோடு 1 இன்ச்சு, 3 கோடு 3 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி அகலத்துக்கு நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ கட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அகலமாக வேணும்னா அகலமாக வச்சுக்கலாம் நாடா. நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாக, ரொம்ப அகலமாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கட்டும். இப்போ இதுக்கு லைனிங் இல்லை இந்த சைடில், அது தேவையில்லைங்க. நம்மளுக்கு இதிலே 4 துணி கிடைக்கும். நம்ம 4 துணி போல் கரெக்டாக அளவில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி அளவில் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க துணியை. பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து தேவையானது வந்து எனக்கு ஒரு 10 நாடா தான். ஆனால் இதில் 3 நாடா, 3 துணியிலே 12 நாடா கிடச்சிடும். அதனால் எனக்கு இந்த சைடில் இருக்கிற துணி பாருங்கள், இந்த துணி இருக்கட்டும். இந்த சைடில் இருக்கிற துணி வந்து தேவையில்லை. ஏன்னா இதில் உள்ளுக்குள்ளே லைனிங் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் அதை வேண்டாம். இந்த 3 துணியே போதுமான அளவு நாடா தைக்கிறதுக்கு. இப்போ இது 3 துணியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது அப்படியே இன்னொரு மடிச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் நாடா கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். உள்ளுக்குள்ளே லைனிங் துணியும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே போயிடும். இதே மாதிரி இந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக தைச்சிடலாங்க. பழைய சேலை இருந்ததுன்னா போதும், ரேஷன் சேலையும் சேர்த்து வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப நாள் நீடித்து உழைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். பெட்டு கவரு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். சீக்கிரமாக வந்து சேலையும் கிழிஞ்சி வராது. அதே சமயம் ரேஷன் சேலையை மட்டும் வச்சு தைக்காமல் இந்த மாதிரி பழைய சேலையும் வச்சு சேர்த்து தைச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பெட் கவரோட நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், பெட் கவரோட நான் இந்த மாதிரி எல்லா நாடாயும் தைச்சி எடுத்து ரெடி பண்ணி போட்டேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய அருமையான பெட் கவர் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே தைச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா. ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க, ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.